என் அன்பு குழந்தையே, நீங்கள் விரும்பும் நல்ல விஷயங்கள் விரைவில் நடக்க வேண்டுமா? தினமும் இதை மட்டும் பண்ணினால் போதும். நீங்கள் விரும்பும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று தானே விரும்புகிறீர்கள். ஆனால் அந்த விஷயத்தை எப்படி நடக்க வைப்பது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழி தெரியாது. இதன் காரணமாக நேரம் வரும்போது தானாக நடக்கும். நமக்கு எப்போதும் அதை நடத்தி தர வேண்டும் என கடவுள் நினைக்கின்றாரோ அப்போது நடக்கட்டும். மனதை தேற்றிக்கொண்டு அந்த நல்ல விஷயம் எப்போது நடக்கும் என்று காத்து கொண்டிருப்பீர்கள். அப்படி நீங்கள் விரும்பும் அந்த நல்ல ஒரு விஷயம் ஒரே மாதத்தில் நடப்பதற்கு ஒரே ஒரு வழிமோடு உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். முருகப்பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையோடு இந்த எளிமையான வழிபாட்டை மட்டும் தினமும் தவறாமல் செய்து வாருங்கள். தொடர்ந்து 36 நாட்கள் இந்த வழிபாட்டினை செய்வதனால் 36வது நாளில் நீங்கள் விரும்பும் நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து முயற்சி பாருங்கள். முருகப்பெருமானினுடைய நாளிலோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாளிலோ இந்த வழிபாட்டினை செய்ய துவங்குங்கள். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னமர்ந்து ஒரு பேப்பரில் நீங்கள் நடக்க வேண்டும் என விரும்பும் அந்த நல்ல விஷயத்தை எழுதுங்கள். எது நடந்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுமோ அந்த ஒரு விருப்பத்தை, அதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் பேப்பரில் எழுதுங்கள். பிறகு அதே காகிதத்தில் உங்களின் விருப்பத்திற்கு கீழ் 3 முறை ஓம் சரவண பவா என்று எழுதுங்கள். பிறகு பகலில் அதே பேப்பரில் ஒரு 6 முறை ஓம் சரவண பவா என்று எழுதுங்கள். மீண்டும் இரவு நேரத்தில் அதே பேப்பரில் 9 முறை ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை எழுதுங்கள். பிறகு அந்த பேப்பரை முருகனின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அதேபோல் தொடர்ந்து 36 நாட்கள் செய்து வாருங்கள். ஒரு நாளைக்கு 18 முறை என்ற கணக்கில் 36 நாட்களில் மொத்தம் 540 முறை ஓம் சரவண பவா மந்திரத்தை நீங்கள் எழுதி முடித்திருப்பீர்கள். பலருக்கும் இது என்ன கணக்கு என்று குழப்பம் இருக்கும். ஆனால் இதை நன்கு கவனித்தால் இங்கு இருக்கும் ஆன்மீக சூட்சமம் தெரியும். தினமும் நீங்கள் எழுதும் மந்திரத்தின் எண்ணிக்கை 18. இதை செய்யும் நாட்களின் கணக்கு 36. நீங்கள் எழுதி முடித்த மந்திரத்தின் எண்ணிக்கை